பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த எபிசோடில் சித்த மருத்துவத்திற்கான ப்ரீமியர் ஆர்கனைசேஷன்ஸை கேட்டிருந்தாங்க. அதாவது இது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அகாடமிக் சைட், எஜுகேஷன் ரிலேட்டடாக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அண்ட் அதர் சைடில் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், சித்த மருத்துவம் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளை கொண்டு போகக்கூடிய, இப்படி 2 கட்டமாக நம்ம பிரிக்கலாம். இதில் முதன்மையானது எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்க்குறப்போ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. இங்கே எஜுகேஷனும் நடக்குது, போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனும் நடக்குது, அண்ட் அங்கே குறிப்பாக பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க்ஸும் அங்கே நடக்குது. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்ஸ் அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்களோட ஸ்கோப்பில் இருக்குது. ஃப்யூச்சர் டேஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் சித்த மருத்துவத்துக்கான ஆராய்ச்சிகளும் அங்கே நடக்குது. எஜுகேஷன் அலாங் வித் ரிசர்ச் அப்படின்றது அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு நியர்பை மோர் தென் 2000 கேசஸை அந்த இடத்துல ஒரு நாளில் பார்க்குறாங்க. ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது அந்த இடத்துல கேள்விப்பட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, 2வதாக கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை, இது திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, முருகன்குறிச்சி அப்படின்ற ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. மிட் ஆஃப் த திருநெல்வேலின்னு சொல்லலாம். ரொம்ப ஹாட் அண்ட் பிஸியஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல எஜுகேஷன் நடக்குது, கூடவே போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்குது. இது வரைக்கும் பிஹெச்டி அந்த மாதிரியான எதுவும் வரல. அங்கே ஃபார்மசி, டிப்ளமோ இன் சித்தா ஃபார்மசி, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் நர்சிங் சார்ந்த படிப்புகளும் அங்கே இருக்குது. 5.5 வருஷம் படிக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் 3 ஆண்டுகள் படிக்கக்கூடியது, டிப்ளமோ நர்சிங் 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் தனித்தனி வகையில் இருக்குது. ஸோ அங்கேயும் எஜுகேஷன் நடக்குது, கூடவே இன்டகிரேட்டிவ் ரிசர்ச்சும் சேர்ந்து நடக்குது. ரிசர்ச் ஒர்க்ஸ், ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் 2ம் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பேத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பீக்குக்கு போய் வரும்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. 3வதாக கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இது மெயினான அரும்பாக்கம் சென்னையில் இருக்குது. இங்கே நிறையா விதமான ஆராய்ச்சிகள், பிஎஸ்எம்எஸ் பேசிக் டிகிரி யூஜி அண்டர் கிராஜுவேஷன் இருக்குது, அங்கே போஸ்ட் கிராஜுவேஷன்ஸும் இருக்குது. டிப்ளமோ நர்சிங், டிப்ளமோ இன் இன்டகிரேட்டிவ் ஃபார்மசி போன்ற சித்த மருத்துவம், எக்ஸ்க்ளூசிவாக சித்த மருத்துவத்துக்கான விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். கூடவே இதெல்லாமே எஜுகேஷனல் சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேயும் அவங்களோட எஜுகேஷன் தவிர்த்து நிறையா சித்தா ரிலேட்டடான ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னும் நிறைய மேலும் மேலும் அடுத்த கட்டங்களுக்கு சென்றுக்கிட்டே இருக்கும். நிறைய சொல்லுவாங்க, சித்தா ஒன்லி காலேஜஸ் எஜுகேஷன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். கண்டிப்பாக ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் உங்களோட இன்ஸ்டிடியூஷனை வெளியே பிரதிபலிப்பாங்க. அங்கே உள்ள குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் அந்த நர்ச்சரிங் அப்படின்றது வெளியே அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ அதர் பிளாட்ஃபார்மில் போகிறப்போ தெரியும். ஸோ ரிசர்ச் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அதர் ஹையஸ்ட் டாக்டர்ஸ். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த லெவலில் நம்ம போக முடியும். நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட் பார்க்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இது இல்லாமல் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரி வைஸில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது இம்காப்ஸ் திருவான்மியூர் சென்னை. நிறையா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்குது. கூடவே மெடிசன் ஃபார்முலேஷன் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நிறைய ட்ரக் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டாம்கால்னு சொல்லுவோம், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஃபார் ஹெர்பல் ஃபார்மசி. இங்கேயும் நிறையா சித்த மருந்துகள் தயாரிக்கப்படுது. இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபார்மசிஸ்க்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான விஷயங்கள் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஃபார்மசிஸ் மீன்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிஹெச்சிக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இதில் நிறையா பிஹெச்எஸ், நிறையா டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா நிறையா அந்த பர்டிகுலர் பிளேஸஸில் யோகாவாகட்டும் இல்லை சித்த மருத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, மூலிகை தோட்டம் அமைக்கிறது, அப்படி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்டு நிறைய ப்ரைவேட்
ப்ராக்டிஷனர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்களோட ப்ராக்டிஸை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சித்த மருத்துவம் உள்ளே வந்துட்டால் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் கூடவே கூடாது. நிறைய ப்ராக்டிஷனர்ஸ், ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ் அவங்களோட டே பை டே ஃப்ளரிஷிங் எக்ஸலண்ட் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை. உள்ளே வந்துட்டோம், ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு, நம்ம தான் களத்தில் இறங்கி விளையாடணும்னா நம்ம கண்டிப்பாக விளையாண்டாக தான் வேணும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களை தேடி படிக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் அடுத்தடுத்த விஷயத்தை படித்து நம்ம போகிறது தான் உங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆஃப்டர் நம்ம முடித்து வெளியே வர்றப்போ பொட்டன்ஷியலாக வெளியே வருவீங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி.